திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த KPK ஜெயக்குமார் தனசிங்கின் மரணத்தின் மர்ம முடிச்சுகள் இன்னும் அவிழவில்லை. 9 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கரைசுத்துப்புதூரில் வீட்டின் அருகே உள்ள தோட்டத்தில் கடந்த 4ஆம் தேதி நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் பாதி எரிந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். ஜெயக்குமார் எழுதியதாக கூறப்படும் கடிதத்தில் இடம்பெற்றுள்ள 36 பேரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் KV தங்கபாலுவின் பெயரும் அந்த கடிதத்தில் இடம்பெற்றிருந்த நிலையில் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. இதையடுத்து நெல்லைக்கு விமானம் மூலம் வந்த தங்கபாலுவிடம் தனிப்படை காவல்துறையினர் 1 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை மேற்கொண்டனர். ஜெயக்குமாருடைய குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது, பொய்யானது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறேன். திரு ஜெயக்குமாருடைய மரணம் மிக கொடுமையானது. அதே நேரத்தில் அவர் என் மீது சாட்டியிருக்கிற குற்றச்சாட்டுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. அது உண்மைக்கு புறம்பானது. எனது அரசியல் வாழ்க்கையில் யாரிடமும் நான் கட்சிக்காரிடம் பணம் வாங்கி செலவு செய்த வேண்டிய அவசியத்தில் இல்லை. ஆகவே இந்த குற்றச்சாட்டை மறுத்திருக்கிறேன். அரை மணி நேரத்துக்கு மேல் அந்த ஆய்வாளருடன் என்னுடைய விசாரணை நடந்தது. என்னுடைய கைப்பட அவர்களுக்கு எழுதி என்னுடைய கருத்தை கடிதம் கொடுத்திருக்கிறேன். நான் என்ன சொல்ல வேண்டுமோ அதை எழுதி கொடுத்திருக்கிறேன். இதற்கிடையே ஜெயக்குமாரின் 2 மகன்களிடமும் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். காலை 11 மணிக்கு தொடங்கி பகல் 2 மணி வரை விசாரணை நடைபெற்றது. முந்தைய நாளில் முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ் கோடி ஆதித்தன் ஜெயக்குமார் தனசிங்கிடம் 50 லட்சம் ரூபாய் வாங்கியதாக தனது கடிதத்தில் கூறியிருந்த நிலையில் ஓரிரு மாதங்களுக்கு முன்பு ஜெயக்குமாரின் மகன் நேரில் சென்று தந்தைக்கு தெரியாமல் 20 லட்சம் ரூபாய் தருமாறு கேட்டது ஏன் என்று காவல்துறையினர் விசாரித்தனர். 2வது நாளாக நீடித்த விசாரணையில் சொத்து விவரங்கள், பங்காளிகள், குடும்ப விவகாரங்களை குறிப்பிட்டு காவல்துறையினர் கேள்வி எழுப்பியுள்ளனர். தொடர்ந்து தோட்ட பணியாளர், ஆட்டோ ஓட்டுநர் ஆகியோரிடமும் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். தற்போது வரை ஜெயக்குமார் தனசிங் தற்கொலை செய்து கொள்ளவில்லை, கொலை செய்யப்பட்டுள்ளார் என்பது காவல்துறையினரால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. முழுமையான விசாரணைக்கு பிறகு ஜெயக்குமார் மரணத்தில் உள்ள மர்மம் வெளிவரும் என காவல்துறை தரப்பில் தகவல். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் நெல்லையிலிருந்து செய்தியாளர் மருதுபாண்டி.